ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓட இது என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்பிஓவில் அதை பற்றி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா ஒரு 500 ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் 3 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணணும். அதில் வந்து ப்ரொஜெக்டர் வேணும், நெக்ஸ்ட்டு சிஸ்டம் வேணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60-70 பேர் உட்காந்து லெசன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து பிஸ்னஸ் கோச்சிங் கொடுக்க போகிறோம், ஃப்ரீ கோச்சிங் தான் கொடுக்க போகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளேஸை வாடகைக்கோ இல்லை சொந்த பிளேஸ் இருந்தாலோ அதை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ரூவல் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும். எஸ்பிஓ கிட்டேருந்து வாங்கிட்ட பிறகு தான் நம்ம பண்ண முடியும். அப்புறம் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் கோச்சிங் எல்லாமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வந்து A to Z எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அதில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறோம்ல, நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு அது ஃப்ரீ தான், ஓகேங்களா. இல்லைனா நியூவாக பீப்புள்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக டீச்சிங் ஸ்டாஃப்ஸு எல்லாமே எஸ்பிஓ செலக்ட் பண்ண போது அதை பற்றிலாம் 1 by 1 பார்க்கலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன் தான் ஜாயின் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 3 lakhs 4 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில மெம்பர்ஸ் தான் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். நம்மளுக்கெலாம் ஒர்க் பற்றி தான் தேவைப்படும். ஸோ அதனால் இதை பற்றி பெருசாக நான் இந்த வீடியோவில் போடலை. சப்போஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் mail@sbo.group.org அப்படின்ற மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், நேமு, மொபைல் நம்பர், லொக்கேஷன், ஓகேங்களா. இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து மெயில் பண்ணிவிடுங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏன் இந்த 3 lakhs 4 lakhsன்னா அந்த கம்ப்யூட்டரு, ப்ரொஜெக்டரு, அந்த கிளாஸ் செட்டப்லாம் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு அது தேவைப்படும். ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு இன்கமும் இருக்குது. பெர் மந்த்து 40,000 வருது, ஓகேங்களா. அது வந்து பிரான்ச் மேனேஜருக்காக, அது பிஸ்னஸ் ஓனரு பிரான்ச் மேனேஜர் ரெண்டுமே ஒன்று தான். பெர் மந்த் உங்களுக்கு 40,000, அதுக்கு மேலே கூட வரும் 50,000, அது மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் மெயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் இருந்து இன்னொன்று என்னென்னா, டீச் பண்ணுறாங்களே டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே என்னென்னா கம்பெனியே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஓனர், நீங்கள் தான் மேனேஜர் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அதில் டீச்சர்ஸு அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பிஓ அவங்கள டைப் பண்ணி வச்சுருக்க கம்பெனி அவங்க செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட் பற்றி கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் அவங்கள மெயில் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.